எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு நல்ல நாளாக காத்திருக்குங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலக வேண்டும்னா மனதார முருகப்பெருமானை நினச்சிக்கிட்டு ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்வீங்க, எனக்கு எந்தனே தெரியல, அதிகாலை சரியாக 3 மணிக்கு கண் விழிச்சுக்கிறேன், என்ன பண்ணாலும் அதுக்கு மேலே தூக்கம் வரலைன்னு சொல்வீங்க. அப்படிப்பட்ட தூக்கம் ஏன் வரலைன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த பிரபஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல காத்திருக்குங்க. குறிப்பாக இந்த அதிகாலை நேரத்தில் கண் விழிக்கக்கூடிய நபருக்கு ஏற்படக்கூடிய முக்கிய அதிர்ஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லக்கூடிய அதிகாலை பார்த்தீங்கன்னா 3லிருந்து 6 மணி வரையான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் எழுந்து நம்ம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் அதில் பார்த்தீங்கன்னா தடையும் ஏற்படாதுங்க. சுறுசுறுப்பாக இருக்கோ அந்த காரியத்தில் நிச்சயம் வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். அதனால தான் நம்ம சின்ன வயசாக இருக்கும் போதே பள்ளி படிக்கும் போதே அதிகாலை எழுந்து படிங்கன்னு சொல்லுவாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் காலையில் அதிகாலை 5 மணிக்குள்ளே எழுந்திரிச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி பார்த்தீங்கன்னா நிச்சயம் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மனதில் நினச்சி கொண்டு தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்திடம் கேட்டு வந்தாலே நிச்சயம் அந்த பிரபஞ்சம் ஏதாவது ஒரு வழியில் நம்மகிட்ட கொண்டு வந்து சேர்த்துடும். இந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து நம்ம பூஜை செய்வது, மந்திர ஜபம் செய்வதுன்னு தியான முயற்சிகளில் ஈடுபடுவது ரொம்பவே விசேஷ பலனை தருங்க. நம்முடைய சாஸ்திரத்தில் இது சொல்லியிருக்காங்க. தினமும் அதிகாலைன்னு சொல்லக்கூடிய 4 முதல் 6 மணி வரையிலான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த நேரத்தில் நாம் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வேண்டுதல் வச்சாலும் அது அப்படியே நடக்குங்க. அனைவராலுமே இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் செய்வது முடியாத காரியம்னு சொல்வீங்க. அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்திருக்க முடியாதவங்க வேறு என்ன செஞ்சால் இந்த நேரத்துக்கு இணையான ஒரு வழிபாட்டு பலனை தருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்பவே அதிர்ஷ்டமான பலன்களை கொடுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த நேரம் தாங்க நாம் செய்யக்கூடிய காரியங்களை பல மடங்கு அதிக பலனை பெற்றுத்தரக்கூடிய நேரமாகவும் இருக்கும். இந்த நேரம் தான் நம்ம வாழ்க்கையில் எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டாலே வீட்டில் செல்வம் பெருகுன்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் விளக்கேற்றுபவங்களுக்கு தேவர்களுடைய ஆசிர்வாதமும் குலதெய்வத்தினுடைய அருளும் எப்போதும் கிடைக்கும். ஆனால் அனைவராலும் இந்த நேரத்தில் எழுந்து வழிபட முடியல. அதற்கு என்ன செய்யலான்னா, நம்மால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கொள்ள முடியாதான். அதற்கு பதிலாக வேறு என்ன செய்யலாம்? இந்த நேரத்திற்கு இணையான ஒரு பலனை தரக்கூடிய நேரம் என்னன்னு கேட்கலாம். அந்த வகையில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையான ஒரு நேரம்னா சூரியன் மறையக்கூடிய நேரமான சத்திய கால நேரம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சத்திய காலமும் பிரம்ம முகூர்த்த நேரமும் இணையான பலனை தருன்னு சொல்லுவாங்க. இந்த சத்திய காலம்னு பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் 3லிருந்து 6 மணி வரை கொண்ட காலம்தான் சத்திய காலம். இதில் இறுதியாக வரக்கூடிய 1 மணி நேரம் ரொம்பவே சிறப்பான நேரங்க. இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இணையான சத்திய கால நேரத்தில் விளக்கேற்றினாலே பிரச்சனைகள் தீருன்னு சொல்லுவாங்க. மாலையில் தினமும் உங்கள் வீட்டு பூஜையில் 5லிருந்து 6 மணிக்குள்ளே விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமையில் 6 மணிக்கு மேலே தான் சிலர் விளக்கேற்றுவீங்க. இப்படி செய்வதை விட 6 மணிக்கு முன்னாடியே நீங்கள் விளக்கேற்றி வழிபடுங்க, நல்லதுங்க. 5லிருந்து 6 மணிக்குள்ளே தினமும் பூஜை அறையில் 3 விளக்கு ஏற்றி வைத்து வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ராஜ யோகத்தை கொடுக்கும். இந்த சத்திய கால நேரத்தில் வீட்டில் விளக்கி எரிந்து கொண்டே இருந்தாலே அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கும். தினமும் மாலை வேளையில் 5லிருந்து இறை வழிபாடு செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டமும் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த வழிபாட்டினை நீங்கள் தொடர்ந்து செய்ய செய்ய நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் உண்டாகுவதை நீங்கள் நிச்சயம் உணரலாங்க. இப்படி சத்தியகால வேளையில் ஏற்றக்கூடிய விளக்கு மஞ்சள் திரியை கொண்டு ஏற்றுவது ரொம்ப நல்லது.
எந்த திரி கொண்டு ஏற்றினா என்ன மாதிரியான பலன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஒவ்வொரு நிறத்தில் திரியை பயன்படுத்தலாம். இந்த மஞ்சள் நிற திரியானது துன்பத்தை போக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. சாதாரண திரியில நீங்க மஞ்சள் தேய்த்து காய வச்சு பின்னர் பயன்படுத்திக்கோங்க. இதனால கஷ்டங்கள் நிச்சயம் நீங்கும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுபவங்க 5 விளக்குல இதே போல மஞ்சள் நிற திரி கொண்டு தீபம் ஏற்றி வழிபடலாங்க. காலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இரவில் உறங்கக்கூடிய உயிர்கள் மீண்டும் எழுந்திருப்பது சற்று குறைவு, மறுபிறவின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் காலையில் நம்ம எழுவதே மறுபிறவிதாங்க. இதனால் இத்தொழிலை செய்யக்கூடிய தேவர் தான் பிரம்மதேவர். இவருடைய விடியற்காலை பொழுதே பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் வேலைக்கு திதி, வார, நட்சத்திர, யோக தோஷங்கள் எதுவும் கிடையாது. இது எப்போதுமே சுப வேலை தாங்க. இந்த நேரத்தில் எழுந்து குளிச்சு இறை வழிபாடு செய்தாலே நம்முடைய வேலைகள் பார்த்தீங்கன்னா செய்ய தொடங்கினாலும் அந்த நாள் முழுவதும் வெற்றி உண்டு. மற்ற நேரத்தில் வரக்கூடிய காற்று விஷக்காற்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய காற்று அமுத காற்றுன்னு சொல்லுவாங்க. காலையில் தான் சித்தர்கள், மகான்கள், யோகிகள் அருள் உண்டு. அந்த நேரத்தில் நாம் என்ன செயல் செய்கிறோமோ அதை பொறுத்து நம்ம வாழ்க்கையே மாறுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி வழிபட்டாலே தொடர்ந்து 11, 20, 48ன்னு எண்ணிக்கையை பயன்படுத்தி கொண்டிங்கன்னா அதுவே பழக்கமாயிடுங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். இந்த நேர வழிபாட்டின் மூலம் வீட்டில் இருந்த கஷ்ட நிலை மாறும், கடன் தொல்லை தீரும், கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை மேலோங்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த இறை வழிபாடு மேற்கொண்டு வந்தால் பல மடங்கு புண்ணியங்கள் உங்களுக்கு தேடி வருங்க. இந்த நேரத்தில் தேவர்கள், தேவதைகள், திருமால், சிவபெருமான், மகாலட்சுமின்னு அனைத்து தெய்வங்களுடைய அருளும் உண்டுங்க. இந்த நேரத்தில் எழுவது மட்டும் இல்லை, இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபடுவது ரொம்ப நல்லது. தொடர்ந்து நீங்கள் 48 நாள் ஒரே ஒரு வேண்டுதலை நினைச்சு விளக்கேற்றினா அந்த வேண்டுதல் அப்படியே நடக்குங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதை நினைத்து விளக்கேற்ற தொடங்குறீங்களோ அது நிச்சயம் நடக்கும். திருமண தடை விலக, நல்ல வேலை கிடைக்க, கடன் சுமை குறையன்னு எந்த ஒரு விதமான வேண்டுதலாக இருந்தாலும் நிறைவேறுங்க. இந்த ஒரு பரிகாரத்துக்கு உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள் கருப்பட்டி தான். பெரும்பாலும் சுத்தமான கலப்படம் இல்லாத கரும்பட்டியை வாங்கி வச்சுக்கிட்டு அதை தூள் செய்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு தினமும் அதிகாலைன்னு சொல்லக்கூடிய 4 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த விளக்கை உங்கள் வீட்டில் எரிய விடுங்க. காலையில் எழுந்து குளிச்சுட்டு தான் இந்த விளக்கை ஏற்றணும். பூஜை அறையில் ஒரு மண்ணகல் விளக்கை வச்சு அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி 2 சிட்டிகை கருப்பட்டி தூள் போட்டு பஞ்சு திரி போட்டு விளக்கேற்றினாலும் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கேற்றுவது நல்லது. இந்த விளக்கிற்கு முன்னாடி அமர்ந்து உங்கள் குலதெய்வத்தை நினச்சி உங்கள் வேண்டுதல் பழிக்க வேணும்னு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க. தினமும் இந்த விளக்கை ஒரு துணி கொண்டு சுத்தம் செய்துட்டு அதே விளக்கில் தினமும் புதிதாக நல்லெண்ணெயும் கருப்பட்டி தூளோ புதிதாக திரி கொண்டு விளக்கேற்றுங்க. இந்த ஒரு தீபத்தை 48 நாட்கள் தொடர்ந்து இப்படியே விளக்கேற்றுவாங்க. இப்படியே செய்து வந்தீங்கன்னா நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுங்க. வீட்டு பூஜை அறைய பராமரிப்பில் ரொம்ப முக்கியமான சில விஷயங்கள் இருக்குது. வீட்டு பூஜை அறையில் கற்பூர தீபத்தை நாம் கைகளால் அணைப்பதை விட தானே குளிர்ந்து விடுவது தான் நல்லது. ஏற்றிய விளக்கு சுடரில் இருந்து கற்பூரத்தை ஏற்றக்கூடாது. அதே போல் தீபம் ஏற்றும் போது பிறர் ஏற்றிய விளக்கின் மூலம் உங்கள் விளக்கை ஏற்றாமல் தீப்பெட்டி கொண்டு தீபம் ஏற்றுவதும் நல்லது. தீபத்தில் இருக்கக்கூடிய திரி எரியாமல் ஊற்றிய எண்ணெய் தான் எரிய வேணும். அந்த வகையில் திரி எரிந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக விளக்கு எரிந்து கொண்டிருக்கும் போது கைவிரலால் எண்ணெயில் இருக்கக்கூடிய தூசி எடுக்கவோ திரியோ தூடவோ கூடாது. எக்காரணம் கொண்டோ எவசில்வர் விளக்குகளை பூஜை அறையில் விளக்கேற்ற பயன்படுத்தாதீங்க. சாமி படங்களுக்கு வாசனை இல்லாத பூக்களையும் சூடாதீங்க. வீட்டில் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் போது நின்று வணங்காமல் உட்கார்ந்து செய்வது நல்ல பலனை தரும். அதே போல் வீட்டில் யாராவது தூங்கி கொண்டு இருக்கும்போது நீங்கள் விளக்கேற்றி வழிபடாதீங்க. வீட்டு பூஜை அறை எப்போதும் சுத்தமாக வச்சுக்கோங்க. தேவையில்லாத பொருட்களை பூஜை அறையில் வைக்காதீங்க. அதே போல் முன்னோரின் படங்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது. வீட்டில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வழிபடுவதாக இருந்தீங்கன்னா செவ்வாய், வெள்ளிக்கிழமை நாளில் சுத்தம் செய்வதை தவிர்த்து முன்னாடி நாளே வீட்டு பூஜை அறையும் வீட்டையும் சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. இந்த பதிவில் நாம் பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜை அறையில் எந்த மாதிரி விஷயங்களை செய்யணும், மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும்னா நீங்களும் தவறாமல் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து 41 நாட்கள் தீபம் ஏற்றி வழிபடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும்.
புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.